வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 22 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம கார்த்தி சாமுண்டீஸ்வரி கிட்ட சொன்னாரு. ஆனா சாமுண்டீஸ்வரி அதை நம்பாத அப்படின்னு சொன்னதோட கார்த்தி ரொம்ப சோகமா வெளியில வராரு. வெளியில வந்ததோட நம்ம கார்த்திய பார்த்து மயில் வாகனம் கேக்குறாரு, என்னப்பாச்சு, நீ சொன்னியா அத்தைகிட்ட? கார்த்தி சொல்றாரு, நான் அந்த மாயா மகேஷ் கெட்டவங்க அப்படிங்கறத பத்தி அத்தை கிட்ட சொன்னேன். ஆனா அத்தை இத பத்தி நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாரு கார்த்தி, நீ வா, நான் போய் சொல்றேன். அத்தை கண்டிப்பா நான் சொன்னா நம்புவாங்க. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, அத்தை கிட்ட ஒரு தகுந்த ஆதாரத்தோட போய் சொன்னா மட்டும்தான் நம்புவாங்க. மத்தபடி இந்த மாதிரி சொன்னா நம்ப மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. ஏன்னா அத்தை அந்த அளவுக்கு அந்த மகேஷ நம்பி இருக்காங்க. அப்ப மயில் வாங்கணும் சொல்றாரு, பாத்தியாப்பா, கழுத்து வரைக்கும் காலர் பட்டனை போட்டுக்கிட்டு எப்படி அத்தையவே ஏமாத்திட்டான் பாத்தியா? அத்தை சரியான விவரமான ஆளு. ஆனா அவங்களையே ஏமாத்திட்டான் அப்படின்னா அவன் எப்பேற்பட்டவனா இருப்பான்னு இப்ப புரியுது இல்ல. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும். நீங்க பண்ண குழப்பத்தினால இப்ப நவீனும் ரேவதிய கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப நம்ம என்ன பண்றது அடுத்து? மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா, நீ எப்படியாவது இந்த வீட்டுக்கு மருமகனா வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுதான் நாங்க அப்படி பண்ணோம். என்ன மன்னிச்சிருப்பா கார்த்தி, இதனால நீ ரொம்ப கோவப்பட்டியன்னா. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி விடுங்க, அடுத்து என்ன நடக்குதுன்னு பாக்கணும். இந்த மகேஷ இருந்தா தானே இந்த கல்யாணம் நடக்கும். அவனை எப்படியாவது வேற இடத்துக்கு தூக்கணும். அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, கார்த்தி செம்ம சூப்பர் ஐடியா. இந்த மகேஷ் இருந்தா தானே இந்த கல்யாணம் நடக்கும். பேசாப்ல அவனை தூக்கிட்டா. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இது நல்லா தான் இருக்கு. ஆனா நான் தான் கடத்தினேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அத்தை என் மேல ரொம்ப கோவப்படுவாங்க. மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா கார்த்தி, அதான் இந்த சிவனாண்டி இருக்கானே, அவன் மேல பழி போட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். நீ கவலைப்படாத. அந்த மகேஷ் பைய சும்மா டம்மி. அந்த மாயா தான் பிளான் போட்டு கொடுத்து மகேஷுக்கு தைரியம் சொல்றான். ஆனா மாயா இல்லைன்னா மகேஷ் ஒண்ணுமே இல்ல, விட்டு விட்டு அவனை ஈஸியா கடத்திடலாம். சரியா? இன்னும் கல்யாணத்துக்கு 2 மணி நேரம் இருக்கு. அதுல 1 மணி நேரம் போயிட்டு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. கடைசியா அந்த 1/4 மணி நேரத்துல அந்த மகேஷ தூக்கிடலாம், கவலைப்படாத. கார்த்தி சொல்றாரு, சரி மகேஷ தூக்கிட்டா அப்புறம் ரேவதியோட கல்யாணம் பாதிலேயே நின்னு போயிருமே. இதனால அத்தை ரொம்ப கவலைப்பட போறாங்களே. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா டிரைவர் ராஜா, கார்த்தி, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்க கூடாது. என்ன, நீ அந்த மகேஷுக்கு ரேவதிய கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா? கார்த்தி சொல்றாரு, சேச்சா அப்படியெல்லாம் இல்ல. மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா கார்த்தி, இந்த கல்யாணம் நின்னு போனா போகட்டும். அதுக்கப்புறம் ரேவதிக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். இப்போதைக்கு ரேவதியோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். இதை கேட்டதோட கார்த்தியும், ஆமா நீங்க சொல்றதும் சரிதான், கரெக்டா அந்த கல்யாண நேரத்துக்காக நம்ம காத்துக்கிட்டு இருப்போம். அப்ப மயில் வாங்கணும் சொல்றாரு, அதோட அத்தை கிட்ட அந்த சும்மா துப்பாக்கி இருக்கு பாரு, அதை எடுத்து தரேன். அத்தை அதன்னு வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாங்க? அவங்கதான் டம்மி ஆயிட்டாங்களே. அதே நேரம் ராஜராஜா அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, என்ன 2 பேரும் ஏதோ ரகசியம் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. மயில் வாங்கணும் சொல்றாரு, வாங்க மாமா. இத்தனை நாளும் சாமுண்டீஸ்வரி அத்தை ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு, அவங்கள மீறி எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அத்தை ரொம்ப டம்மி அப்படிங்கறத நிரூபிச்சுட்டாங்க. அப்ப ராஜராஜா கேக்குறாரு, என்ன மாப்ள, ஏன் பொண்டாட்டிய பத்தி என்கிட்டயே சொல்றீங்க? உங்களுக்கு சாமுண்டீஸ்வரிய பத்தி தெரியாது. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, என்ன மாமா, அந்த மகேஷும் மாயாவும் எப்படிப்பட்ட கேடிங்க. அவங்கள பத்தி அத்தையால கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் அத்தைய டம்மின்னு சொல்லாம அப்புறம் வேற என்ன சொல்றது? இது கேட்டதோட ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருங்க மாப்ள, எனக்கு என்னமோ சாமுண்டீஸ்வரிக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியும், தெரிஞ்சு அமைதியா இருக்காளோன்னு தோணுது. கார்த்திக் கேக்குறாரு, மாமா எப்படி மாமா, அந்த மகேஷ் மாயா பத்தின உண்மை தெரிஞ்சும் அவங்க இந்த கல்யாணத்தை தொடர்ந்து நடத்துறாங்க அப்படின்னா எப்படி? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அத்தைக்கு இந்த விஷயம் தெரியல. அவங்க கண்மூடித்தனமா மாயா மகேஷ நம்பிட்டாங்க. அவங்க அப்படி ஒரு நாடகம் போட்டிருக்காங்க. ராஜராஜா சொல்றாரு, சரி இருங்க மாப்ள,
நான் போயிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட பேசுறேன். அப்படி அவ மனசுல என்னதான் வச்சிருக்கான்னு நானும் போய் கேக்குறேன் அப்படின்ட்டு ராஜராஜா நேரா சாமுண்டீஸ்வரி போய் பாக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி ராஜராஜாவை பார்த்து, சொல்லுங்க, என்ன பதட்டமா இருக்கீங்க? ராஜராஜா சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி, நடக்கிறதையெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரு, அந்த மாயா மகேஷ் தப்பானவங்களாம்ல. இப்பதான் ஜீவ ராஜா அவங்கள பத்தி என்கிட்ட சொன்னாரு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஓ, உங்ககிட்டயும் அந்த டிரைவர் ராஜா சொல்லிட்டாங்களா? அப்ப ராஜராஜா சொல்றாரு, ஆமாமா, அவங்க ரொம்ப தப்பானவங்களாம்ல. அவங்கள எப்படி நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? இங்க பாருமா சாமுண்டீஸ்வரி, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிருமா, நம்ம பொண்ணோட வாழ்க்கைமா. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னங்க, என்ன நடந்தாலும் இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்ட மாட்டேன். பாத்தீங்களா வெளியில சிவனாண்டிய? எப்ப இந்த கல்யாணம் நடக்கும், என்ன 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 ஊருக்கு முன்னாடி எப்ப அவமானப்படுத்தலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் அந்த பரமேஸ்வரி அவ பேரனை எப்ப என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் எப்படிங்க என்னால மீற முடியும்? அப்ப ராஜராஜா சொல்றாரு, ஏ சாமுண்டீஸ்வரி, இவங்களையெல்லாம் பார்த்து உன் பொண்ணோட வாழ்க்கைய பாலங்கணத்துல தள்ள போறியா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னங்க, நம்ம பொண்ணோட வாழ்க்கை அப்படி போகும்னு நான் எப்படி நினைப்பேன்? என்னுடைய திட்டமே வேற. சாமுண்டீஸ்வரிய பார்த்து ராஜராஜா கேக்குறாரு, அப்படி என்ன திட்டம் தான் சாமுண்டீஸ்வரி போட்டிருக்க? என்கிட்ட சொல்லு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னங்க, இப்ப நான் சொல்ல போற விஷயத்த நீங்க யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. ராஜராஜா கேக்குறாரு, சொல்லு சாமுண்டீஸ்வரி, எனக்கு மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு நீ சொல்றதுக்குள்ள. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னங்க, இந்த கல்யாணம் கட்டாயம் நடக்கும். ஆனா அந்த கேடு கட்ட மகேஷுக்கும் ரேவதிக்கும் கிடையாது. டிரைவர் ராஜாவுக்கும் ரேவதிக்கும் தான் மனமேடையில கல்யாணம் நடக்கும். இது கேட்டதோட ராஜராஜாவுக்கு இன்ப அதிர்ச்சி. ஆனா வெளியில காமிச்சுக்கல. ராஜராஜா ஷாக்கான மாதிரியே சாமுண்டீஸ்வரியை பார்த்து, என்ன சாமுண்டீஸ்வரி சொல்ற? நம்ம வீட்டு டிரைவர் ராஜாவையா ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போற? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமாங்க, அந்த மாதிரி ஒரு பையன் கிடைச்சதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். நீங்களே சொல்லுங்க, என்ன பல நேரத்துல அவன் என் உயிரை காப்பாத்திருக்கான். நம்ம குடும்பத்துக்கு பக்க பலமா இருந்திருக்கான். அந்த மாதிரி ஒரு பையன் கிடைச்சதுக்கு நம்ம பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும் தானே? சொல்லுங்க, என் முடிவு தப்பா? ராஜராஜா சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி, நீ எடுத்த முடிவு சரியான முடிவு சாமுண்டீஸ்வரி. இந்த முடிவுல இருந்து எக்காரணம் முன்னிட்டு மாறாத. ரேவதிக்கு பொருத்தமான பையன் அப்படின்னா அது கண்டிப்பா ராஜராஜாதான், ராஜாதான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. சாமுண்டீஸ்வரி, யாரு என்ன சொன்னாலும் இந்த முடிவுல இருந்து மட்டும் மாறிடாத. சரி, அந்த மகேஷ் மாயாவ என்ன பண்ணலாம்னு இருக்க? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, கடைசி நேரத்துல அவங்களுக்கு சரியான ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இது கேட்டதோட ராஜராஜா சொல்றாரு, அம்மாடி, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நல்ல வேலை, நம்மள பொண்ணு வாழ்க்கைய அந்த மாதிரி ஒரு கேடு கட்டாவன்ட்ட கொடுக்க போறியோன்னு நினைச்சு பயந்துட்டேன். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த விஷயத்த பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, அது போதும் எனக்கு. அதுக்கு ராஜராஜா சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி, இந்த விஷயத்த பத்தி நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜா வெளியில வராரு. வெளியில வந்ததோட மயில் வாகனமும் கார்த்தியும் நின்னுகிட்டு இருக்காங்க. ராஜராஜா நினைக்கிறாரு, சாமுண்டீஸ்வரி இந்த விஷயத்த பத்தி யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா. அதனால நம்ம மாப்பிள்ளவங்க கிட்ட இந்த உண்மையை பத்தி சொல்ல வேணாம். கார்த்திகிட்ட இப்ப உண்மையை சொன்னாலும் சாமுண்டீஸ்வரிய போயிட்டு கன்வின்ஸ் பண்றதுக்கு பாப்பாரு. அதனால இப்போதைக்கு நம்ம கார்த்தி மாப்பிள்ளை கிட்ட சொல்ல வேணாம். கடைசி நேரத்துல அத்தை தாலி எடுத்து மருமகன் கையில கொடுக்கும் பொழுது வேற வழி இல்லாம கார்த்தி ரேவதியோட கழுத்துல தாலி கட்டிதான் ஆகணும். அதை யாராலையும் தடுக்கவே முடியாது. அதனால இப்போதைக்கு நம்ம இவங்க கிட்ட உண்மையை சொல்ல வேணாம் அப்படின்னு ராஜராஜா வந்து நிக்கிறாரு. மயில்வாங்கனை கேக்குறாரு, யோ மாமா, என்னாச்சு, ஏதாவது சொன்னீங்களா? ராஜராஜா சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி ரொம்ப பிடிவாதமா இருக்கா. மகேஷ் ரேவதியோட கல்யாணம் கட்டாயம் நடக்கும்னு சொல்றாங்க. நம்மளால எதுவும் பண்ண முடியாது மாப்ள அப்படின்னு சொல்லிட்டு அவரு சோகமா அந்த இடத்துல இருந்து போறாரு. இத பார்த்ததோட மயில்வாங்கனை சொல்றாரு, கார்த்தி, இனிமே நம்ம என்னதான் பண்ண போறோம்? எப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போறோம்? மாமா சாதாரணமா போறாரு, அவரோட பொண்ணோட வாழ்க்கை தான் இப்படி இருக்கு, அத பத்தி கவலையே இல்லாம போறாரு. இப்ப நம்ம என்ன மாமா பண்றது? அதுக்கு கார்த்தி சொல்றாரு, வேற வழி இல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணோம்ல, அததான் செய்யணும். மயில்வாங்கனை கேக்குறாரு, என்ன கார்த்தி? கார்த்தி சொல்றாரு, வேற என்ன, அந்த மாப்பிள்ளைய கடத்தணும், வேற வழி கிடையாது. இத கேட்டதோட மயில்வாகனம் சொல்றாரு, சரி, கடைசி அந்த கல்யாண நேரத்துக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடிதான் அந்த மகேஷ கடத்தணும். அதுக்கு முன்னாடியே கடத்தினா நம்ம வேலை சந்தேகம் வந்துரும். இதை கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்ல, அப்புறமா நம்ம ராஜராஜா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இந்த விஷயத்த பத்தி யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. ஏன்னா அவரும் ஆசைப்பட்ட மாதிரி கார்த்திகை ரேவதிக்கு கல்யாணம் பண்ண போறாங்க. சாமுண்டீஸ்வரி டிரைவர் ராஜாவை டிரைவர்னு நினைச்சு
ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. ஆனா அது பரமேஸ்வரியோட பேரன் அப்படிங்கிறது நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு தெரியல. சாமுண்டீஸ்வரி வந்துட்டு டிரைவர் ராஜாவை பத்தி நினைக்கிறாங்க. ராஜா, என்ன மன்னிச்சிடு, நான் உன்கிட்ட சொன்னது பொய் தான். நீ எப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுற. ஆனா வேற வழி இல்ல ராஜா. இப்போதைக்கு நான் உண்மையை சொன்னா கண்டிப்பா நீ தட்டி கழிக்க தான் பாப்ப. எனக்கும் உன் நல்ல மனசை பத்தி நல்லாவே தெரியும். அதனால இப்போதைக்கு நான் உன்கிட்ட உண்மையை சொல்லாம இருக்கிறது நல்லது. ராஜா, நீ கண்டிப்பா நான் சொல்றதை கேப்ப அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரின்னு நினைக்கிறாங்க. அப்புறமா மாயாவையும் சந்திராவையும் காமிக்கிறாங்க. சந்திரா நேரா மாயா கிட்ட, மாயா என்னாச்சு? ரேவதி நீ சொன்னது எல்லாத்தையுமே நம்பிட்டாளா? அப்ப மாயா சொல்றாங்க, நம்பாமையா பின்ன? அந்த டிரைவர் பையன் ராஜா நம்ம நினைச்ச மாதிரியே சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு உண்மையை சொல்லிக்கிட்டு இருந்தான். நல்ல வேலை, கரெக்டான நேரத்துக்கு நீங்க சொல்லலைன்னா நான் ரேவதி கிட்ட ப்ரூவ் பண்ணிருக்க முடியாது. கரெக்டா அந்த டிரைவர் பையன் ராஜா சாமுண்டீஸ்வரி கிட்ட எங்களை பத்தி தப்பா சொல்லும் பொழுது நான் ரேவதிய போயிட்டு பார்க்க சொல்லிட்டேன். ரேவதியும் பார்த்ததோட அவ முகமே மாறி போச்சு. அவ டிரைவர் ராஜாவை பத்தி கேவலமா நினைச்சிட்டா. இனிமே அந்த சாமுண்டீஸ்வரியே தாலி எடுத்து ராஜா கையில கொடுத்து ரேவதியோட கழுத்துல கட்டு அப்படின்னு சொன்னா ரேவதி கண்டிப்பா அந்த இடத்துல ராஜாவை பத்தி ரொம்ப கேவலமா பேசி கல்யாணத்தை நிப்பாட்டிடுவா. அப்புறம் என்ன, நம்ம நினைச்ச மாதிரி மகேஷுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்கும். சாமுண்டீஸ்வரியோட ஆட்டம் இனிமே செல்லுபடி ஆகாது அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷத்துல மாயா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு மாயா, ரொம்ப சந்தோஷப்படாத. ஏன்னா இடையில நிறைய டெஸ்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, சரி. சந்திரா சொல்றாங்க, சரி, நீ போயிட்டு அந்த மகேஷ் கிட்ட தைரியத்தை சொல்லு. உன்கிட்ட உள்ள தைரியம் கூட அந்த மகேஷ்க்கு இல்ல. ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா அப்படியே பயந்துடுறான். இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, சரி நான் போயிட்டு மகேஷ் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மகேஷோட ரூமுக்கு போறாங்க. மகேஷ் ரொம்ப பதட்டத்துல உட்கார்ந்துருக்காரு. மாயா நேரா மகேஷ பார்த்து, டே ஏன்டா இப்படி பதட்டமாவே இருக்க? அப்ப மகேஷ் சொல்றாரு, மாயா இதுக்கு மேல நம்ம இங்க இருந்து என்ன பண்ண போறோம்? வா, இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிருவோம். அட்லீஸ்ட் உயிராவது மிஞ்சும். அந்த கார்த்தியும் வந்துட்டான், அந்த டிரைவர் ராஜாவும் வந்துட்டான், சாமுண்டீஸ்வரியும் வந்துட்டா. அதனால இந்த கல்யாணத்தை கண்டிப்பா அவங்க 2 பேரும் சேர்ந்து நடத்த விட மாட்டாங்க. நீ வா போகலாம். அப்ப மாயா நேரா மகேஷ பார்த்து, டேய் முட்டாள், அந்த சாமுண்டீஸ்வரி நம்மளை பத்தி தப்பா சொன்னாங்கல்ல, அதை இன்னும் நம்பலடா. அதுக்கு மகேஷ் கேக்குறாரு, என்ன மாயா சொல்ற? நம்மளை பத்தி இவ்வளவு சொல்லியும் அந்த சாமுண்டீஸ்வரி நம்பலையா? அப்ப மாயா சொல்றாங்க, ஆமாண்டா, அந்த பொம்பளை நம்பல. நான் கூட பயந்துட்டேன். சாமுண்டீஸ்வரி நம்பிட்டா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவா அப்படின்னு நான் கூட பயந்துட்டேன். ஆனா சாமுண்டீஸ்வரி நம்பலடா. இன்னும் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு இன்னும் 50% சான்சஸ் இருக்கு. அதனால கவலைப்படாத. அதோட அந்த டிரைவர் ராஜா சாமுண்டீஸ்வரி கிட்ட நம்மளை பத்தி தப்பா சொன்னதை ரேவதி காதுல வாங்கிட்டா. இதனால ரேவதி இப்ப டிரைவர் ராஜா மேல சரியான கோவத்துல இருக்கா. அதனால இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த கல்யாணம் எந்தவித தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கும். இது கேட்டதோட மகேஷுக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல வேலை மாயா, இந்த சொத்து எல்லாமே போயிரும்னு நினைச்சேன். நல்ல வேலை நீ திட்டம் போட்டதுனால இப்ப இந்த சொத்தெல்லாம் நம்ம பேருக்கு வரப்போகுது அப்படின்னு ஹாப்பி ஆகுறாரு மகேஷ். மாயா சொல்றாங்க, டேய் ரொம்ப சந்தோஷப்படாத. கண்டிப்பா அந்த டிரைவர் ராஜா சேர்ந்து ஏதாவது பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். சோ நீ கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கோ, சரியா? இது கேட்டதோட மகேஷும் சரி அப்படின்னு சொல்ல மாயா சொல்றாங்க, டேய் ஏற்கனவே உன்னை பத்தி என்ன பத்தி கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. அதனால நான் அடிக்கடி உன்னை இனிமே பார்க்க மாட்டேன். நான் வெளியில தான் இருப்பேன். நீ கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கோ. யாரு கூப்பிட்டாலும் எங்கேயும் போகாத. இது கேட்டதோட மகேஷும் சரி மாயா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள இருக்காங்க. அப்புறமா மாயா அந்த இடத்துல இருந்து மேடைக்கு போறாங்க. கல்யாணத்துக்கான நேரமும் வருது. மயில் வாகனம் நேரா கார்த்தியை பார்த்து, கார்த்தி இனிமே நம்ம டிலே பண்றது ரொம்ப தப்பு. நம்ம ஆக்ஷனை ஆரம்பிக்கலாமா? கார்த்தி சொல்றாரு, கண்டிப்பா. மயில் வாங்கணும். கார்த்தி கிட்ட அவர் அந்த சாமுண்டீஸ்வரி அடிக்கடி கையில வச்சிருக்காங்கல்ல துப்பாக்கி, அதை எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப கார்த்தி அதை வாங்கிக்கிட்டு, சூப்பர், இது எங்க கிடைச்சிச்சு? மயில் வாகனம் சொல்றாரு, இது எதுக்கு அத்தைக்கு தேவையே இல்ல. சும்மா கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை என்ன யூஸ் பண்ண போறாங்களா? உண்மையை கூட கண்டுபிடிக்காம இருக்காங்க. அதனால நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை கையில வாங்கிக்கிறாரு. மகேஷ் ரூம்ல இருக்காரு. அப்ப கார்த்தியும் நம்ம மயில் வாகனமும் சேர்ந்து மகேஷோட ரூம் கதவை தட்ட, அப்ப மகேஷ் நினைக்கிறாரு, கல்யாணத்துக்கான நேரம் வந்துட்டு போல, மாப்பிள்ளைய கூட்டிட்டு வர்றதுக்காக மாயா வந்துருப்பா போல அப்படின்ட்டு கதவை திறந்தா அங்க நம்ம கார்த்தியும் மயில் வாகனமும் நிக்கிறத பாத்துட்டு மகேஷ் அதிர்ச்சி ஆகுறாரு. மகேஷ் நேரா அவங்க 2 பேரை பார்த்து, எதுக்கு இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்க? நான் அப்ப கத்தவா? மயில் வாகனம் சொல்றாரு, என்ன மாப்பிள்ள
உங்களை மேடைக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கோம், என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கதவை சாத்த அதை பார்த்ததோட அவரு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப மகேஷ் கேக்குறாரு, இப்ப எதுக்கு நீங்க கதவை சாத்துறீங்க? அப்ப கார்த்தி அவர் கையில வச்சிருக்கிறத எடுக்க இது பார்த்ததோட மகேஷ் அதிர்ச்சி ஆகுறாரு. இப்ப எதுக்கு நீங்க இதை எடுக்கிறீங்க? மயில் வாகனம் சொல்றாரு, எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான். அதே நேரத்துல மேடையில நம்ம ரேவதி வந்து உட்காடுறாங்க. அடுத்ததா மாப்பிள்ளைய கூப்பிடுறாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க மாயா கிட்ட போய் கூட்டிட்டு வா. மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா மகேஷ கூப்பிடுறதுக்காக அந்த ரூம் பக்கமா வராங்க. வந்துட்டு கதவை தட்டு முடிது, கதவு திறக்கல. அப்ப மகேஷ் சொல்றாரு, மாயா வந்துட்டா, இனிமே உங்களை சும்மா விட மாட்டான். மயில் வாகனம் சொல்றாரு, சி வெக்கமா இல்ல உனக்கு? ஒரு பொண்ணு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு மாயா வந்துட்டா அப்படின்னு சொல்ற. அப்ப மகேஷ் ஓடி போய் கதவை திறக்க அப்ப மாயா வந்து நிக்கிறாங்க. கார்த்தி நேரா அவரு துப்பாக்கியை காமிச்சதோட அந்த மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, இப்படி பாருங்க, 2 பேரும் மனமேடைக்கு போனீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் மிரட்டுறாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, டேய் எங்களை மிரட்டிட்டு நீ ரேவதிய கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறியா? நீ என்ன ட்ரை பண்ணாலும் கல்யாணம் நடக்க போறது மகேஷுக்கும் ரேவதிக்கும் தான். நீ என்ன பண்ணாலும் இந்த கல்யாணம் நடக்கும்டா. அப்ப கார்த்தி சொல்றாரு, அதையும் பார்க்கலாமே, உங்களை கட்டி போட்டா இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? அப்ப நம்ம மாயா நேரா மயில் வாகனத்தை பார்த்து, இங்க பாரு, நாளை பிள்ளை கல்யாணம் ஆகிட்டா அப்புறம் நீ எங்க கால்ல விழுற மாதிரி இருக்கும். மரியாதையா இப்போதைக்கு எங்களுக்கு உதவி பண்ணு. அதுக்கு மயில் வாகனம் சொல்றாரு, உங்களுக்கு உதவி பண்றதுக்கு நான் செத்தே போகலாம். தேவையில்லாம நீங்க என் வாயில விழாம மரியாதையா இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிருங்க. அதுக்கு மாயா சொல்றாங்க, நீ வந்துட்டு ரேவதிய கல்யாணம் பண்றதுக்காக தான் இப்படி எல்லாம் நீ ட்ரை பண்ற. ஆனா நீ என்ன நினைச்சாலும் கண்டிப்பா ரேவதிய கல்யாணம் பண்ண முடியாது, பாத்துக்கோ. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, தேவையில்லாம ரொம்ப ஓவரா பேசாத. நீயும் அந்த மகேஷும் எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி ஆள ரேவதியை எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணுவான். மரியாதையா நீ இந்த இடத்த விட்டு போயிரு, அதான் நல்லது. அப்ப மாயா சொல்றாங்க, டேய் இதுக்கு மேல இவங்களை சும்மா விடக்கூடாதா, நீ கத்துடா. உடனே மகேஷ் என்ன பண்றாருன்னா, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தும் பொழுது கார்த்தி அவரு துப்பாக்கி காமிச்சதோட அவங்க பயப்படுறாங்க. ஏய் என்ன பண்ற? அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா நீங்க கத்துனா நான் இதைத்தான் பண்ணுவேன். இது கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, கார்த்தி இதுக்கு கிட்டையெல்லாம் நீ பேசிக்கிட்டு இருக்க கூடாது, காலி பண்ணு. இது கேட்டதோட பயப்பட ஆரம்பிக்கிறாங்க மகேஷ். அப்ப மாயா சொல்றாங்க, டேய் மகேஷ் பயப்படாதடா. மகேஷ் சொல்றாரு, இல்ல மாயா, நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுவோம் வா. அப்ப மாயா சொல்றாங்க, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. ரொம்பவே சூப்பரா அப்கமிங் எபிசோட கொண்டு போறாங்க. ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி புது புது அப்டேட்ஸை பார்க்கலாம். அண்ட் இதே மாதிரி புது வீடியோஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.